சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசரா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. வருஷத்தின் 2024ஆம் ஆண்டு முடிவு செய்ய போகிற இன்னும் சில நிமிடங்கள் அப்பா எங்களை நடத்துனீங்களப்பா. நன்றிப்பா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களே, பலவீனத்தில் பலன் பூரணமா விளங்கணும்னு சொன்னீங்களப்பா. உங்க பலன் உங்க பலன் உங்க பலன் உங்க பலன். நன்றியப்பா 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 நன்றியப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஒருவர் கூட ஆலயத்துக்குள்ளேயோ ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற ஒருவரும் சும்மா இருக்காதீங்க. வருஷத்தினுடைய கடைசி மணித்துளிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா நன்றியப்பா நன்றி சொல்லுங்க. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தெய்வம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் 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 என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தெய்வம் ஓ எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தந்ததற்காக நன்றி 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 நன்றி. இயேசு நல்லவர் 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 நல்லவர். கிருபையுள்ளவரே மை துதிக்கிறேன், 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 கிருபையுள்ளவரே மை துதிக்கிறேன். நன்றி 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 நன்றியப்பா. மை துதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே கைகளை கும்பிட்டு இந்த 2024ஆம் ஆண்டும் நீர் செய்த நன்மைகள் ஏறாள். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீங்கப்பா, தயவு பாராட்டினீங்கப்பா, தயவு பாராட்டினீங்கப்பா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாது கர்த்தருடைய சந்ததின்னு ஆண்டவரே. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாது கர்த்தருடைய சந்ததி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ செய்த சகல நன்மைகளுக்காக அப்படியே கைகளை கும்பிட்டு கண்களை மூடி அப்பா 2024 கடைசி ஒரு நிமிஷம் பொழுதுப்பா கையெடுத்து கும்பிட்டு எங்க தெய்வம் இந்த வருஷம் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லவங்க இல்லை, ஆனால் நீங்கள் நல்லவராக இருந்தீங்கப்பா. இந்த 2024 என்னை பிழைத்துருன்னு சொல்லி என்னை பிழைக்க வச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை திறந்து ஓ தேவன் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவே. இந்த 2025ஆம் ஆண்டு தேவன் நம்மை காப்பாற்றி, தேவன் உங்களை காப்பாற்றி, தேவன் நம்மளை காப்பாற்றி, நமக்குண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றி நம்மளை காத்து கொள்ளுவேன்னு சொன்னாரே. காத்து கொள்ளுவே, காப்பாற்றி காத்து கொள்ளுவே, காப்பாற்றி காத்து கொள்ளுவே, காப்பாற்றி காத்து கொள்ளுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும்
காப்பாற்றுவே. இந்த 2025ஆம் ஆண்டு நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே. எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே, எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே. என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே வேறொன்று வா, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. ஆமே, நானே காப்பாற்றுவே, எங்களுக்கே நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. ஆமே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே. எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே, எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே. என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே வேறொன்று வா. அப்படியே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிடுவோமா? முடிஞ்சா முழங்கால் போடுங்க, இல்லை நின்றுக்கோங்க, இல்லை அமர்ந்து கொள்ளுங்க. முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு 2025 வருஷம் ஏசாயா 27:3 அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்று, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், காப்பாற்றி காத்து கொள்ளுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுதும் என்ன காப்பாற்றி காத்து கொள்ளுவார், எங்களை காப்பாற்றி காத்து கொள்ளுவார், நம்மை காப்பாற்றி காத்து கொள்ளுவார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் 2025ஆம் ஆண்டு காப்பாற்றி காத்து கொள்ளுவார், காப்பாற்றி காத்து கொள்ளுவார், காப்பாற்றி காத்து கொள்ளுவார். நல்ல பிதாவே, மகிமையான உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உடைய கரம் கூட இருப்பதாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நல்ல கைகளை தட்டி தேவ சமூகத்தில் உட்காருவோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, புது வருட வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு தீர்மானம் பண்ணிடுவோம், நிறைய கல் அந்த வீட்டுக்கு செலவழியும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வீடை ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஒரு கல்லை எடுத்து வச்சு அஸ்திபாரமாக வைப்போம். அதற்கு மேலே தான் 1000 கல்கள் கட்டப்படும். அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையும் இந்த 2025ஆம் ஆண்டு நான் உன்னை காப்பாற்றி காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டு நிச்சயம் இந்த மந்தையை கர்த்தர் காப்பாற்றுகிறவர், காத்து கொள்ளுகிறவர். இந்த மந்தையை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மந்தை இந்த தேசத்தில் இல்லை என்று சொல்லத்தக்கதாக நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி நாம் இணைந்திருக்க போகிறோம். அல்லேலூயா.
என்ன உயிரோட்டம் உள்ளதான சாட்சிகள். எத்தனை பேர் சாட்சியை அசைச்சிச்சு. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை எப்படி மாற்றிருக்கிறாங்க, எப்படி மாற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா ஆயுள் கைதியை கூட ஆராதிக்க வைப்பார். நல்லா கைதட்டுங்களேன். தண்டனை பெரிய தண்டனை. ஆனால் பாருங்களேன், அவர் செய்கிற காரியம். நம்ம நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், வஸ்தியம்மா நிறைய ஒவ்வொரு சாட்சி, பேச்சு சௌரி சாட்சி, நம்ம மாரியம்மா பாட்டி சாட்சி, அம்மா சாட்சி, எல்லா சாட்சியும் நம்ம கேட்குறோம். நிறைய பேருடைய சாட்சிகள். தங்கச்சி பியூலா எல்சபத்துடைய சாட்சிகள். ஒரு சாட்சி கூட இது சொல்ல முடியாது. காரு சுற்றி நின்றது, பார்க்கிங்கு தீப்பிடிச்சி எரியுது, கத்தர் பாதுகாத்தார். தம்பி சுஜேந்தர் சொல்கிறான், 0 பேலன்ஸ், நிதியமைச்சர் மாதிரி அறிக்கையிடுறான். ஆமேன், அல்லேலூயா. இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படி தான், 0ல் துவங்கி 0ல் தான் பட்ஜெட்டே என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. பாருங்கள், ஒன்றும் எங்களுக்கு குறையலை. ஆமேன். இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா 0 பேலன்ஸு, ஆனால் ₹1 கடன் கிடையாது. கைதட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோட்டம் உள்ள நல்ல சாட்சிகள். ஆமேன், அல்லேலூயா. ஒரு 8வது மாதம் தேவ சமூகத்தில் ஒரு நம்ம சபையில் உள்ள சில குடும்பங்களில் ஒரு சில குடும்பங்களை அதிகமாய் ரொம்ப பாரப்படுத்தினதுனால தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு நான் இரவு படுத்துட்டேன். ஒரு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். நான் படுக்கும் பொழுது ஒரு 1:30 மணிக்கு எனக்குள்ள ஒரு முழிப்பு வருது. முழித்த பொழுதும் எனக்குள்ள ஒரு பாரம், ஆண்டவரே இந்த குடும்பங்க, ஆண்டவரே இந்த காரியம். அப்பொழுது போய் அமர்ந்த பொழுது என் இருதயத்தில் தேவன் சொன்னார், நான் காப்பாற்றுவேன், நான் காத்து கொள்ளுவேன். வருகிற ஆண்டு நீ யாருக்காகலாம் ஏங்குகிறியோ அவங்கள அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன், நான் காத்து கொள்ளுவேன். ஆமேன். இப்போ நான் சொல்கிறேன், 1:30 மணிக்கு வேதத்தை திறந்து ஏசியாவின் புஸ்தகம் 27:3 நான் வாசித்த பொழுது என்னை அறியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் தெய்வம் அல்லவா. ஆமே. மனுஷன் வாக்கு கொடுத்தா மாறுவான், தெய்வம் வாக்கு கொடுத்தான்னா அவர் மாற மாட்டார். ஆமே, அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும், உத்தரவாதிகள் இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறவருக்கு நம்ம மீது அரணாயிருப்பார். நம்மளை காக்கிறவர் நம்மளுக்கு கேடகமாக இருப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னது போல, நான் உனக்கு மகா பெரிய பலனும் எப்படி இருப்பேன் சொல்லுங்க, கேடகமாக இருப்பேன். அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பலிபீடத்துக்கு வர்ற வரைக்கும் எனக்கு பாடலை குறித்து நான் என்ன இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தான் ஃபாதர் பாடுன்னு ஒரு பாடல், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் உன்னை என்ன செய்வேன், நீர் பாய்ச்சுவேன். ஏன்னா நான் தான் உன்னை நட்டி இருக்கிறேன் அந்த பூமியில், நான் தான் இந்த பூமியில் என் சாயல்ல உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன், நான் தான் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், எலும்புகள் உருவேற்றப்படும் முன்னே நான் உன்னை காப்பாற்ற நினைச்சேன். அதனால தான் ஏசாயா 27:3 சொல்லுது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் சேதம் கிடையாது. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, சேதம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இரவுலையும் பகல்லையும் அப்பா காப்பாத்துவேன்னு சொல்றாரு. ஆமென். இரவும் பகலும் உங்களை காத்து கொள்ளுவேன். எந்த அளவுக்கு வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் தான் சொல்லுவேன், வார்த்தையை விசுவாசிக்கிறோம் பாருங்க. 7-8 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு மனுஷன், அந்த வாக்குத்தத்தை மட்டும் போடு தம்பி, 8 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு மனுஷன் மட்டும், அவங்க 7 பேர் போயிட்டாங்க, ஒரே ஒரு மனுஷன். 4 பேப்பர் உள்ள ஒரு புக்கு தெரியுது. ஆண்டவர் பாருங்க, யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். எங்க சொல்றாரு சொல்லுங்க, ஜெயிலில் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெளியே சுதந்திரமாக தெரிகிற நாட்களில் இப்படி தான் சாட்சி இருக்கணும். சிலுவாபுரத்தில் எம்ஐடியை விட்டா யார் எம்ஐடி சொல்லுங்க, யார் எம்ஐடி? எந்த பாஸ்டர் எம்ஐடி சொல்லுங்க? இன்னோ பாஸ்டர் எம்ஐடியை பஞ்சராக்கி விட்டதில் நானும் ஒரு, அவருக்கு அந்த நாளில் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அதை பாருங்கள், உணர்வடைகிறதுக்கு ஒரு இடத்த பாருங்களேன். நம்ம அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நம்ம நினச்சோம் பஞ்சரா என்ன செஞ்சு போச்சு,
அப்போ நம்ம ஊரில் ரோடே இருக்காது. நம்ம ஊரில் என்ன இருக்காது. ஆனால் பாருங்களேன், சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் என்ன செஞ்சிடும், திறக்கப்படும். சிறைச்சாலையில் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. சிறைச்சாலையில் ஜெபக்குழு உருகுறாக்குறாங்க, சிறைச்சாலையில் சாட்சி கொடுக்குறாங்க. அங்கே நினைச்சா நான் ஒரு 40 பேருக்காவது உங்களை பற்றி நான் சாட்சி சொல்லணும். இங்கே பார்த்தா இவ்வளோ திரள் கூட்டத்தில். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், நம்மளை ஒருத்தவங்களும் சேதப்படுத்த மாட்டாங்க. ஆமேன். 3 நாள் திருவசன பண்டிகையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, நல்ல வார்த்தையை கேட்டோம் பார்த்தீங்களா. நம்ம ஆண்டவரை மாதிரி கதாநாயகனும் கிடையாது, நம்ம ஆண்டவரை மாதிரி வில்லனும் கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. அவர் சும்மா இருக்கிறாரு, இவர் கதாநாயகன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறதுனால இரவும் பகலும் என் கண்ணு உங்க மேல இருக்கும். இரவும் பகலும் நான் உங்களை காப்பாற்றுறேன். இரவும் பகலும் ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் காத்து கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தேவ பிள்ளை சொல்லணும், 2025ஆம் ஆண்டு என் ஆண்டவர் என்னை காப்பாற்றி காத்து கொள்ளுகிற ஆண்டு. ஆமென், சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை காப்பாற்றி, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றி, என் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி, என் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி காத்து கொள்ளுகிற ஆண்டு. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை தனித்தனியா தேவ வார்த்தையை சுதந்திரிக்கணும். இந்த வருஷம் 2025 எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லிருக்காரு, என்னை காப்பாற்றி என்னை காத்து கொள்ளுகிற ஆண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நைட்டு உள்ள 10 மணிக்கு வரும்போது நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நேற்று நைட்டு 10 மணிக்கு உள்ளே வரும்போது நினச்சா எப்படி தான் இருக்கும் சொல்லுங்க. ஆனால் இந்த சர்ச்சுக்கு முத நம்ம வரும்போது நினச்சா கைதட்டி நன்றி சொல்லுவோம். நல்லா கைதட்டி சொல்லுங்க. ஆமென். நேற்று 10 மணிக்கு வரும்போது நினச்சா என்ன இருந்திருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். எதனாலும் ஏதாவது நமக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தான் வந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தகப்பன் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு நோ கிளாஸ்ன்னு ஒன்று இருந்தால் ஒரு நாள் என் ஆண்டவர் ஒரு ஏ கிளாஸை நமக்கு கொடுத்தே தீருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் உனக்கு என்ன ஆண்டுனா உன்னை காப்பாற்றி நான் காத்து கொள்ளுகிற ஆண்டு. ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு பிரயாணப்பட்டு போகணும். தம்பி தங்கக்குமார் சொன்னா பாருங்க, ஜபம் பண்ணிட்டு ஆட்டோ எடுப்பேன். என்ன பண்ணிட்டு எடுப்பேன்? ஜபம் பண்ணிட்டு ஆட்டோ எடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்களா, ஆள் வெளியே படுத்து ஆடை உள்ளே அடைக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன ஆச்சரியம், உள்ளே படுத்து ஆறு என்ன ஆயிருக்கு? ஆள் 2 பேரும் ஜீவனோட இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். எடுத்து வாசிங்களேன். செப்பனியாவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிற பொழுது, உங்களை காத்து கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கணும் வசனம் சொல்லுது. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இந்த 2025 கர்த்தர் உங்க ஆக்கினைகளை அகற்றி உங்க சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். காப்பாற்றி காத்து கொண்டா நடக்கிற ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் என்னன்னு சொன்னா, 2025 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென், அல்லேலூயா. நம்ம போய் யாரையும் விளக்க வேணாம், அவருடைய கரம் நம்ம சத்துருக்களை விளக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம 2 பேர் நின்று வண்டி எப்படி தள்ளுறது ஸ்டார்ட் ஆகுன்னு யோசிக்கிறோம். தடை பண்ண கிராமம் வெளியரங்கமா. ஆமென், அல்லேலூயா. கலரை கட்டிட்டு வந்தாவே கோபம் வர்ற கிராமத்தில் வெள்ளையுமா அவளும் ஆவிகள் மாதிரி நிற்குது. எது மாதிரி நிற்குது சொல்லுங்க?
அந்த ஆவிகளை பார்த்து ஏற்றி வண்டியை தள்ளி விடுறாங்க பாருங்க. அதுதான் அவர் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரு. இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? என்ன மாட்டீங்க? எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். அந்த தங்கச்சி சொன்னா பாருங்க, எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணே இப்படி இருக்குண்ணே, வயசு 2 வயசு ஆகிட்டு அந்த பகுதியை அடப்பட்டு இருக்குண்ணே, என்ன செய்ய? அதுக்கு எடுத்த முடிவு 21 நாள் உபவாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைய நல்லா பெற்றெடுக்கணும்னா குழந்தை உண்டா இருக்கிற நாட்களில் அழகான ஒரு ஜெபம், சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். என்ன ஜெபம்? பிதாவே நீர் கொடுத்ததுனால சாப்பாட்டுக்காய் சோத்திரம், அந்த ஜெபமா கிடையாது. நல்ல ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு நன்மையை செய்யுங்க, அப்படி ஒரு ஜெபம். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் இந்த வருஷம் ஜெபிக்கிற மனுஷனை நான் காப்பாற்றுகிற ஆண்டு, தேடுகிற மனுஷனை காப்பாற்றுகிற ஆண்டு, அவங்கள காத்து கொள்ளுகிற ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. திருச்செலவையா சொன்னாங்க பாருங்க, 2025 நான் குடும்பமா இங்க வந்து சாட்சி சொல்லுவேன், கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நல்லா கைதட்டி ஆமென், அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சொல்லுங்க, ஜெயம். ஆண்டவர் சொல்றார் செப்பனியா 3:15, நான் உன்னை காப்பாற்றி காத்துக்கொள்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தா என்ன நடக்கும்னா, உன் சத்துருக்களை விலக்கி உன் ஆக்கினை அகற்றி கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த படத்தை ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு தான் எனக்கு அதை போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அவருடைய கல்வாரியினுடைய தழும்பு இருக்கு பாருங்க, அவர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த இரத்தத்தினால் அவர் பண்ண உடன்படிக்கை. எதனால் நம்மளோட அவர் பண்ண உடன்படிக்கை? இரத்தத்தினால். அந்த படத்தை நான் வார்த்தையை மாத்திரம் சொன்னேன், அந்த படத்தை பற்றி எதுவுமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் வடிவமைச்சும் போது பார்த்தேன், என் அப்பா பாடுபடுறதுக்கு முன்பா பாத்திரத்தில் ரசத்தை வார்த்து, ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் தான் மெய்யான திராட்சை செடி, நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்ன நிலைச்சிருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை காத்துக்கொண்டு இந்த வருஷம் முழுவதும் நம்மளை காப்பாற்றி காத்துக்கொள்வர் சொல்கிறாரு. செப்பனியா 3:15, இனி நீ என்ன செய்ய மாட்டீங்க? தீங்க காணாதிருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் ஏசாயாவினுடைய புஸ்தகம் அதில் 46ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனம், தீங்க காணாத மனுஷன் ஆண்டவர் எப்படி நடத்துவேன்னு சொல்றாரு பாருங்களேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாற்றி காத்து கொண்டா என்ன நடக்கும்? தாங்குவேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். நல்ல கைகளை தட்டி, உங்க முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முதிர் வயது வரைக்கும் முன்னுக்கு நர வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். இதுவரைக்கும் நான் தான் உன்னை தாங்கினேன். வசனம் சொல்லுது, நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. வசனத்தை சுதந்திரிச்சவங்களுக்கு இந்நேரம் 500 ரூபா கட்டு, ஒரு 5000 கட்டு கிடைச்ச மாதிரி இருந்திருக்கணும். இவ்வளோதானா கைதட்டு? பாஸ்டர் என்ன 1ஆம் தேதி பணத்தை பற்றி பேசுறீ, அதுதானையா நமக்கு தேவைப்படுது. எனக்கு இப்போ தேவைப்படுன்னு சொல்லலை. வெளியே போனால் வாக்குத்தத்தம் நல்ல வார்த்தை கிடைக்குது, ஆனால் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க? வாழ தேவையான வசதியை தருகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். வார்த்தை புறப்படும் பொழுதே நினைக்கணும், பொருளாதாரத்திலும் சரி, பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அப்பா எனக்கு தருவார். அவர் காப்பாற்றி காத்து கொண்டா என்ன நடக்கும்? தீங்க காண மாட்டோம். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை என்ன செய்வேன்?
தப்புவிப்பேன். அப்ப காப்பாற்றி காத்து கொள்ளுகிற ஆண்டவரை வார்த்தை இப்படி சொல்லுது. எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து காப்பாற்றி காத்துக்கொள்கிற இந்த ஆண்டு உங்களை தேடி விசாரித்து உங்களை காப்பாற்றி காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 34:14 ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காப்பாற்றி காத்துக்கொள்வேன்னு சொன்னவரு நீ தீங்க காண மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்கு ஒரு வார்த்தை இல்லை, எல்லாமே வாக்குத்தத்தம் தான். நல்லா கைதட்டி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவங்களை என்ன செய்வேன், தேடி பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. காப்பாற்றி காத்து கொள்ளுகிற ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடுவ, நான் உன்னை தேடிக்கிட்டே இருப்பேன். உன்னை தேடி பார்த்து உன்னை நான் விசாரித்து நான் உன்னை நிச்சயமா காப்பாற்றி இந்த வருஷம் காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு வார்த்தையை நான் தியானித்த பொழுது என் இருதயத்தில் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். இதனுடைய ஒவ்வொரு சம்பவத்தை சொன்னால் நேரம் பத்தாது. ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை மாத்திரம் தியானிச்சுட்டு, ஏன்னா இதே வார்த்தையை தான் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் கேட்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலையாரியா கஸ்தூரி வேலை செய்கிறதுக்கு முன்னுக்கு அப்பா அம்மா வீட்டில் இங்கே வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வா. எவ்வளோம்மா, 300 ரூபா கொடுப்பாங்களா? 300 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு வருவா, நைட்டு 8 மணிக்கு போவியாம்மா? அவ்வளோதான். பல வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கொஞ்சம் வயசில் ஒரு விதவையான பிள்ளை, 2 பெண் பிள்ளை, வாழ்க்கை இப்படியோ முடிஞ்சிரும் நினைக்கிற நேரம் ஒரு நாள் அவளுக்கு ஒரு தலையாரி வேலை அவளை தேடி வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்தோ சுவாபம். அந்த வேலை எப்படி செய்வான், என்ன செய்வான். விக்டோரியாவும் அப்படி தான். இந்த வேலைக்கு நான் போகவே மாட்டேன், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டம், அவளை ஆட்களை பார்க்கணும், பேசணும், நான் என்ன செய்ய முடியும், நான் என்னால் ஒன்றும் முடியாது. ஏற்ற காலம் வந்துச்சு. அதிகாரிகளுக்கெல்லாம் பயந்து ஓடினதை பார்த்த பரலோகத்தின் தேவன் அவளை தேடி பார்த்து விசாரிக்க ஆரம்பித்தார். ஆமென். எத்தனை காலம் நீ தலையாரியாக இருக்கிறனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வருது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த உன்னை இவன் சும்மா ரெக்கார்டு எடுத்துகிட்டு போன ஆள், மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக ரெக்கார்டு தூக்கிட்டு போன ஆள். அங்கே போனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் இவன் மேலே நோக்கமாக இருந்திருக்கு. ஆமென். மற்றவங்களுடைய புக்குகளை தூக்கிட்டு போனால் அங்கே போனால் சொல்கிறாங்க, நாளைக்கு இன்னைக்கு நைட்டாக போய் வேலையில் ஜாயின்ட் ஆகிடணும், நாளையிலேருந்து எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க, உனக்கு விஏஓவா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது. பாருங்களேன், கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே நாடுகளை விசாரித்து அவங்கள என்ன செய்வேன் சொல்லுங்க, தேடி பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுதும் அப்பா காப்பாற்றுவாருங்க. இந்த வருஷம் முழுதும் அப்பா நம்மளை காத்து கொள்ளுவார். இது 2 இருந்தால் நமக்கு என்ன போதும் சொல்லுங்க. காப்பாற்றுவார்னா சோறு ஓடுவார். பக்கத்தில் வா சொல்லுங்க, காப்பாற்றுவார்னா சோறு ஓடுவார். காத்துக்கொள்வேன்னா சாக மாட்டோம். ஆமென். இது 2 கிடைச்ச பிறகு நீ என்ன வேணும், நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரேச்சல் இருக்கா பாருங்க, ராஜேந்திர மக, இன்னைக்கு சத்யா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே ரொம்ப படபடன்னு வருதுன்னு ஒரு மாதிரி வர்றானே, எனக்கு பயமாக இருக்குன்னு, ரேச்சல் ரொம்ப கஷ்டப்படுறானே, ஒரே அழுகிறானே, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன ரேச்சல் இப்போ படபடன்னு வருதா? வரல. ஆமென். அல்லேலூயா. எனக்கு நேற்றுலேருந்து ஒரு மாதிரி வரானே. ராஜேந்திரன் சொல்கிறான், எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காமிக்க, ஃபோனை கையில் கொடு, விசாரிச்சு என்னம்மா எப்படி இருக்கேன், ஒன்றும் செய்யாது. வருஷ கடைசி ஆராதனை, நல்ல வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் வராமல் இருந்துட்டீங்கன்னா நான் தான் போடுற மாதிரி என்ன இருந்துரும் சொன்ன பாருங்க. அவளுக்கு என்ன சிரிப்பு, பயமும் படவடப்பும் ஓடி போச்சு. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உள்ள வந்துட்டு பெரிய மகிழ்ச்சி ஆகி போச்சு. ஆமென். அல்லேலூயா.
அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4:30 மணிக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னம்மா எப்படி இருக்கா? நல்லா தூங்கி இப்போ சந்தோஷமா ஜெபத்துக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறா. உங்களை தேடி விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறா. உங்களை யாரு தேடலை நினைக்காதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து, அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆடுகளை என்ன விசாரிச்சார்னா என் மனைவி விசாரிப்பார், என்ன விசாரிச்சார்னா என் பிள்ளையை விசாரிப்பார், என் பிள்ளையை விசாரிச்சார்னா என் பிள்ளையுடைய பிள்ளை விசாரிப்பார், என்ன விசாரிச்சார்னா என் தொழிலை விசாரிப்பார், என்ன விசாரிச்சார்னா என் பிரயாணத்தை விசாரிப்பார், என்ன விசாரிச்சார்னா என் சரீரத்தின் பலகீனத்தை விசாரிப்பார், என்ன விசாரிச்சார்னா என் எதிர்காலத்தை விசாரித்து அவர் மகிமையாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவங்களை என்ன செய்வேன்? தேடி பார்ப்பேன். எடுத்து வாசிங்களேன். இப்ப சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46:5 கூட வாசிங்களேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை காப்பாற்றி காத்து கொள்ளுகிறவர், உங்களை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், உங்களை தேடி பார்க்கிறவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இரவும் பகலும் காப்பாற்றி காத்துக்கொள்வேன். ஏசாயால நம்ம 27:3 வாசிச்சோம். இங்க சங்கீதம் 46:5 சொல்லுது, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது? என்ன செய்யாது? இப்ப பகல் சரி இரவும் சரி. இப்ப இதுக்கு இடையில இன்னொன்று வருமே, என்ன வரும்? பகல் வந்தால் தான், இரவு வந்தால் தான், அதுக்குள்ளே தான் எல்லாமே முடிஞ்சு போகுமே. இதுக்கு இடையில காலை அதிகாலையில் என்ன இருக்கு? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காப்பாற்றி காத்து கொள்ளுகிற பிள்ளைக்கு எழும்பும் பொழுதே உங்களுக்கு ஒரு சகாயம் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் முழிப்பீங்க, நீங்கள் முழிக்கும் பொழுது அவர் முகத்தில் முழிப்பீங்க. இந்த வருஷம் அப்படிப்பட்டவங்க ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஜெய ஆண்டுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இந்த வருஷம் அறுவடையை அறுக்கிற ஆண்டு. இந்த வருஷம் அப்பா மகிமைப்படுற ஆண்டு. போன வருஷத்துல அவரை யூரிகி பிடிச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறார்னா தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை பிடிச்சுக்கிறணும். வசனத்தை என்ன செஞ்சுக்கிறணும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சுக்கிறணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம மாரியம்மா அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்டர்கிட்ட போனால் இதை போட்டால் உனக்கு என்ன பிடிச்சிரும்? என்ன பிடிச்சிரும்? கிறுக்கு பிடிச்சிருன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு போகிறார், ஆனால் நான் மாத்திரையை கவனமாக வச்சுக்கிட்டேன். நமக்கு தானே தெரியும், தூக்கம் வரலாம் இந்த மாத்திரையை போட்டால் தான் நமக்கு என்ன வருது? என்ன வருது? ஆமென். வசனத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். இரவும் பகலும் என்னை காத்துக்கொள்வேன் அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார், என் குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுவார், என் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவார். நைட்டு நான் படுக்கும் பொழுது பகல் எல்லாம் என்னை காப்பாற்றி காத்து கொண்ட தெய்வம் விடிய நான் எழும்பும் பொழுது என் பிரச்சனையை நினைச்சு நான் எழும்ப மாட்டேன். அதிகாலையிலேயே அப்பா எனக்கு சகாயத்தை பண்ணி வச்சிருப்பாரு. கண்கள் திறக்கும் பொழுது ஒரு பெரிய நன்மை உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மேல தேவன் அப்படி அபிஷேகத்தை வச்சிருக்காருங்க. என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க? அபிஷேகத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கு, 4:30 மணி இருக்கும். என் ஜெப அறையில் முழங்காலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்தேன். வீட்டுக்குள்ளே போனேன். ஒரே ஜெபம் தான் இன்னைக்கு. ஏன்னா வருஷம் முடியுது பார்த்தீங்களா. எனக்கு அதனால தான் வருஷம் முடிகிற நேரம் சில ஆட்கள் வரலைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துட்டு, என்னடா இது வருஷ கடைசி, ஒரு வருஷம் பூரா காத்திருக்காரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்காவது நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள்? என்ன செய்யணும்னு சொல்லுங்கள்?
உட்காரணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஊழியர் குடும்பத்திலேருந்து திரேசை ரொம்ப தேடுறேன், டேனிமா எங்கே திரேசதுக்கு தகுந்த காரணம் வச்சுருப்பாங்க. ஏதாவது விசுவாசி அதை கேட்டிருப்பாங்க, இதை கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தாங்கன்னு கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் வெறுங்காப்பி போட்டு தாங்கன்னு என்ன செஞ்சுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. வேறு அவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை நடந்திருக்கும். என் இருதயம் ஆண்டவரே, என் குடும்பம் எல்லாம் உங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும், நாங்கள் நன்றி சொல்லணும்ப்பா, நன்றி சொல்லணும். இந்த கழுதைக்கு வாழ்வு கர்த்தரால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வந்த உடனே என்னோடய இருதயத்தில் எல்லா இருதயங்களும் பார்க்குது, எங்கே ஜனங்களுங்க. ஏன்னா ஆண்டவர் தேடி பார்க்கிறவர். அவள் புஷ்பா திடீர்னு அவங்க உள்ள கதவை திறந்து விட்டாங்க, கூட்டிக்கிட்டு இருந்தனால வந்துட்டார். நான் ஜபாரையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், புஷ்பாவுக்கு சொன்னோடனே அவர் உள்ளே வந்துட்டார். அவர் வந்தால் நான் முழங்கால்லேருந்து எழும்புறேன். அவர் என்ன பாட்டு கேட்குறாரு, வருஷ கடைசி, அதனால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு தேவையும் இல்லை, ஆனால் தேவன் இந்த தேசத்தில் நிறைய ஜனத்தை வச்சிருக்கிறார், அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கு. இதுதான் சொன்னேன். அந்த மனுஷன் என்னை விட்டு எழுப்பி போகிற வரைக்கும் அவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவன்கிட்ட சொன்னேன், மனைவி ஒரு இயேசு அறியாத ஒரு திருச்சபையில் உள்ள குடும்பம் தான், ஒரு பூர்ணமான திருச்சபையில் நம்ம சபையில் இல்லை. நல்லா ஐஸ்வர்யமாக வாழ்ந்த வீட்டில் வாழ்ந்த பிள்ளை. ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன், திருமணமாகி அவருடைய சூழ்நிலையை பார்த்தேன், ரொம்ப ஏழ்மையான முகத்தை போல் இருந்துச்சு. ஐஸ்வர்யமாக வாழும் பொழுது பார்த்த அந்த முகம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு மேன்மையை கொடுங்கன்னு சொன்னேன். அதை ஜெபம் பண்ணியிருக்கையா, ஆண்டவர் உங்களை நல்லா வச்சுருக்கிறாரு, உண்மையாக ஆண்டவர் நல்லா வச்சுருக்கார், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் நல்லவர். ஆரம்ப நாட்களில் நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு வரும்பொழுது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, சேவியர் ஐயா ஒரு பெரிய போராளி. நான் சொன்னேன், அந்த கிராமத்தில் எங்களை நேசித்ததில் உங்கள் தகப்பனும் ஒரு முக்கியமானவங்க, அதனால தான் அந்த சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான ஒரு காரியம் இல்லை, தேவன் நம்ம நடுவில் இருந்தால் போதுங்க. ஆமென், அல்லேலூயா. முழங்காலுக்கும் கண்ணீருக்கும் மேலே இந்த உலகத்தில் சொத்து வேற எதுவுமே கிடையாது. முழங்காலுக்கும் ஜபத்துக்கு மேலே இந்த உலகத்தில் சொத்து வேற எதுவுமே கிடையாது. முடியாததை முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வி அக்கா சனிக்கிழமை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வெள்ளிக்கிழமை சேர்த்துட்டு சொல்கிறாங்க, அண்ணேனா ஆராதனைக்கு வரணும். இவனுக்கு யூரின் போக மாட்டேங்குது, எல்லாம் அடைச்சிட்டு வயிறு வீங்கிட்டு டியூப் போட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்யணும், இவங்க ரொம்ப தொல்லை, டாக்டர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். அதான் நீங்கள் நல்லா யோசிக்கணும். சனிக்கிழமை நைட்டு டியூப்பெல்லாம் உருவிட்டு விட்டுட்டாங்க, டிஸ்சார்ஜும் பண்ணலை, கீழே வந்து படுத்தாச்சு. வெளியே வந்து என்ன செஞ்சாச்சு, ஆமாம், பெரிய ஆஸ்பத்திரியில் பஸ் இல்லாமல் மடியில் போட்டு தடவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இந்த அம்மா அழுகுது. இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை, எங்கே போகணும்னு சொல்லுங்கள், ஆலயத்துக்கு போகணுன்னு ஆசை. அவன் சொல்கிறான், வினோமமாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் பிரச்சனை வரும்பொழுது தான் என்ன செய்வாங்க, நம்மளை தேடுவாங்க. சரி, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை வரலாட்டி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. நான் சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய காரியத்துக்கு நான் சொல்லுவேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இவர் எலிசபெத் இருக்கிறா, அந்த இடத்துல வந்து உட்காந்து 7-8 மாதத்துக்கு முன்னுக்கு அவள் எடுத்த மூச்சை பார்த்தாவே என்ன எலிசபெத்து இன்றைக்கி மைக்கை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. 7 மாதத்துக்கு முன்னுக்கே எலிசபெத்து போயிருப்பா. ஆமென். ஆனால் ஒரு வார்த்தை, பயப்படாத, கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேருந்து போய் எல்லா காரியத்தையும் முடித்து சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த மகனை பாருங்களேன், அதிகாலையில் தேவன் அதற்கு என்ன செய்வார், அந்த மகனுக்கு கர்த்தர் அதிகாலையில் சகாயம் பண்ணிட்டாரு. அங்கேருந்து இந்த அம்மா ஆலயத்துக்கு ஓடி வந்துட்டு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிச்சு பாருங்கங்க, ஆண்டவரை பிடிச்சி பாருங்கங்க, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து பாருங்கங்க. என் ஆண்டவரை போல நல்லவர் யாரும் கிடையாது. பாஸ்டர் நல்லவரா, பாஸ்டர்மா நல்லவங்களா, பிள்ளைங்க நல்லவங்களா கிடையாது. உங்களை போல நாங்களும் பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினாரே, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு என்ன செய்வார், என்ன பண்ணுவார்? இவன் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை இந்த வருஷம் முழுதும் காப்பாற்றி என்ன செய்வேன், காத்து கொள்ளுவேன், காப்பாற்றி காத்து கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த நாட்டில் தேவ மனுஷன் சொன்ன மாதிரி எலியாவை பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சு, 24 மணி நேரத்தில் உன் தலையை என்ன செஞ்சிருவேன், எடுத்துருவேன். ஆமென். அதோட பயந்து எலியா ஓடுறாரு. ஆண்டவர் சகாயம் பண்ணி விட்டார், சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்தார் எசபேலெல்லாம் செத்து போயிட்டா. இந்த வார்த்தை இந்த உலகத்தில் ஒரு பய கூட என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு மொத ஒரு அற்புதம் தூக்குனார் பாருங்க எலியாவை மேலே. அன்னைக்கு தூக்கின ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எலியாவை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அத்தர் அது நடுவில் இருக்கிறார். அதை என்ன செய்யாது, நம்ம இந்த வருஷம் அசைய மாட்டோம். நல்லா கைதட்டி அதிகாலையிலே நான் எந்த காரியத்தை குறித்து நான் அசைய மாட்டேன். ஆமென். அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது, அப்போ அதிகாலையில் அசையக்கூடாதுன்னா நம்ம அசையாமல் தூங்கணும்னு நினச்சிடக்கூடாது. காலையில் எழும்பி அவர் அசைக்கணும். காலையில் எழும்பி என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஆமாம், அசைக்கணும். நான் தான் சொல்லுவேன், இன்றைக்கி ரொம்ப உடம்பு வலி தூங்கிட்டோம், பரவாயில்ல. மனுஷனாக இருந்தால் ஒரு நாளைக்கு உடம்பு வலிக்கணும்ல. பக்கத்தில் வா சொல்லுங்கள், மனுஷனாக இருந்தால் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், உடம்பு வலி. 2 நாள் கூட வலிக்கலாம், 3 நாள் கூட வலிக்கலாம். அதெல்லாம் போகக்கூடாது அப்படி. ஆமேன், ஆமேன். ஒரு நாள் வலியோடையே உன்னை ஆண்டவர் சுகமாக்கிடுவார். என்னால் மூடி படுத்து தூங்குற மாதிரி இருந்தா. ஆமேன். அல்லேலூயா. காலையில் எங்களுடைய ஆலயத்தில் வந்து வீட்டில் ஒரு சின்ன பணி செஞ்சுட்டு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு போனார். அவர் போனவருக்கு நான் ஒரு நல்ல கையில் ஒரு 500 ரூபாயும் கொடுத்து ஒரு நல்ல போர்வையும் கொடுத்தேன், புது போர்வை. ஆமேன். அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு இது என்னையான்னு கேட்டார். அதோட நான் சொன்னேன், போர்வையா ஐயா, ஒரு நல்லவங்க நல்லா வாழணும்னா அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பாயும் போர்வை தான் ஐயா. எதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு. ஆமேன். அப்போ நான் நினச்சேன், சில நன்மைகளை நம்ம செய்கிறோம், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறோம். ஆனால் இந்த நன்மையெல்லாம் தேவன் செய்த நன்மையாக இருந்திருக்கு. ஆமேன். அதனால தான் குளிர்ற காலத்தில் ஒருத்தன் நம்மகிட்ட என்ன கேட்டு வர்றான், போர்வை கேட்டு வர்றான். நம்ம சொல்கிறேன், முடியாதுன்னு சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சா அதன் நடுவில் தேவன் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதுக்கு என்ன செய்வார், சகாயம் பண்ணுவார். இப்போ உங்களை காப்பாற்றி காத்துக்கொள்ளுடைய அடுத்த வேலை என்ன வாசிங்க, சங்கீதம் 121:3 கூட வாசிங்க. சங்கீதம் 121 அதில் 3 கூட வாசிங்களேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். அல்லேலூயா. இதோ உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காப்பாற்றி காத்து கொள்ளுகிறவர், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. எல்லாம் கைதட்டி, எப்பா நீங்க பிறந்த நாள்ல இருந்து தூங்காம இருக்கிறீங்க, நாங்க தூங்கி முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் எங்களை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆண்டவர், நமக்கும் அவருக்குள்ள ஒரு வித்தியாசம் தான். ஒரு நாள் தூங்கலைன்னா நமக்கு தலை என்ன செஞ்சு போகும் சொல்லுங்க, தலை வலிச்சிடும். 2ஆவது நாள் பைத்தியம் பிடிச்சிடும். பிரிஸ்கலா சொல்கிறா, பைத்தியம் பிடிச்சிடும். ஆனால் ஒரு நாள் நம்ம ஆண்டவர் தூங்கி இருந்தாருன்னா நம்ம கதை என்ன ஆகும், சோழி முடிஞ்சு போச்சு. ஆமென். 3வது வசனம் அழகா சொல்லுது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காப்பாற்றி காத்துக்கொள்வருடைய வேலை என்ன தெரியுமா, இரவு முழுவதும் நமக்கு காவலாளியாக இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை என்ன செஞ்சீங்க, காப்பாற்றி காத்து கொண்டீர். உன் காலை என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 4வது வசனம் சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. 5வது வசனம் வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் 2025ஆம் ஆண்டு தேவன் கொடுத்த மகிமையான வார்த்தைகளுக்காக அவர் உறங்கார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னை காப்பாற்றி என்னை காத்து கொள்றதுனால. அடுத்த வசனம் வாசிங்களேன், யோவான் 10ஆம் அதிகாரம் அல்ல 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:27 அங்க என்ன வசனம் சொல்லுது வாசிங்களேன். அழகா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் நாடுகள், என் பிள்ளைங்க என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அது எனக்கு பின்னுக்கு வர்றனால என் வேலை அதை காப்பாற்றணும், காத்துக்கொள்ளணும். இந்த 2025 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் அறிஞ்சா என்ன, யார் அறியாட்டி என்ன. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் ஆடுக என் சத்தத்துக்கு என்ன கொடுக்குது, செவி கொடுக்குது. நான் அவைகளை என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். தேடி பார்த்துட்டார் பாருங்க, தேடி பார்த்து நமக்கு சகாயம் பண்ணிட்டார் பாருங்க. அதிகாலையில் சகாயம் பண்ணிட்டார் பாருங்க. நம்மளை ஏந்துறாரு, தாங்குறாரு, காப்பாற்றுவேன், காத்துக்கொள்றேன். இவ்வளவு நடந்த பிறகு நம்ம நல்ல ஆடுனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்குது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு என்ன செய்யுது, பின் செல்லுது. நான் காப்பாற்றி காத்து கொண்டா அது எனக்கு பின் சென்று கொண்டே இருக்கும். என் பின்ன வந்துக்கிட்டே இருக்கும். அது பாடிக்கிட்டே இருக்கும், என் முன்னே என் இயேசு செல்கிறார், அவர் பின்னே நானும் செல்லுவேன். என் முன்னே என் இயேசு செல்கிறார், அவர் பின்னே நானும் செல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பா வேலி அடைச்சிருக்கிற ஆண்டுங்க. ஒருவர் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயமா அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நாளைக்கு காலையில் உங்களை யாராவது, இந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க, உங்கள் சர்ச்சில் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ சில இடங்களில் போய் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் தெரியுமா, என்னத்தை சொல்ல, அவ்வளோ சாப்பாடு என்ன வந்தது எனக்கு ஞாபகமே என்ன வர மாட்டேங்குது. பெரிய இலை ஓட்டு வடாமல் வச்சுருந்தோம். எதை சொல்ல, எல்லாமே எனக்கு வாக்குத்தத்தமாகவே தான் கப்பா கொடுத்துட்டாரு. அதனால நான் மகிழ்ச்சியாக புறப்பட்டு போகிறேன். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி என் கூடாரத்தில் இனி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு என்ன செய்கிறது, பின் செல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்த திட்டமும் தீர்க்கம் இருக்குது தேவ ஜனமே. இந்த மந்தையில் ரட்சிக்கப்பட்டு இந்த மந்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா காப்பாற்றுறதையும் பார்க்க போகிறீங்க. அப்பா உங்களை காத்துக்கொள்றதையும் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாய் அவரை பார்த்து சொல்லும், நீர் மாத்திரம் என்னை காப்பாற்றினீர், நீர் மாத்திரம் என்னை காத்துக்கொண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேச்சு சௌரி அழகா சொன்னாங்க பாருங்க. மாமாவை பறி கொடுத்தேன், 2வது கணவரை பறி கொடுத்தேன், 3வது என் மகனை பறி கொடுத்தேன், 4வது இயேசுட்ட வந்தேன். இப்போ வரைக்கும் 95 வயசு என் மாமி இருக்குது. இது வரைக்கும் நான் என்னையோ என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பறி கொடுக்கிற காரியம் வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. பறி கொடுக்க விட மாட்டாருங்க. நீ சொல்லுவ, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் அது முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் என்னுடையவர், நான் அவருடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நம்ம ஜேம்ஸ் பிலிப் பாஸ்டர் கடைசி நாள் கூட்டம் முடிஞ்சு காரில் ஏறுறதுக்கு முன்னுக்கு அவர் கண் கலங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தாய் வீட்டை விட்டு பிரிகிற மாதிரி எனக்கு இருக்குது. எதை விட்டு பிரிகிற மாதிரி இருக்குது, ஒரு தாய் வீடை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு. போயிட்டு பேசும்போது சொன்னார், பாஸ்டர் என்னால் பல இடத்துக்கு போயிருக்கேன், பல காரியங்களை பார்த்துருக்கேன். இந்த வருஷத்தில் கடைசி நாட்களில் இப்படி ஒரு மந்தையை நான் பார்த்தது என் ஆவியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன அருமை, என்ன அழகு, என்ன ஒழுக்கம், எவ்வளோ மகிமை, எவ்வளோ கிருபை. இன்னைக்கும் பாகாலை முத்தம் செய்யாமல், பாகாலுக்கு மண்டியிடாமல், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்கிற ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு என்ன செய்து? பக்கத்தில் பார்த்தீங்க, சொல்றதெல்லாம் புரியுதா? சொல்றதெல்லாம் புரியுதா? புரிஞ்சுட்டாயா? கேட்டது புரிஞ்சா புரியலையா? ஆமென், அல்லேலூயா. வார்த்தைக்கு வாயை திறந்து இருதயத்தை திறந்து வந்திருந்தா நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு யாரெல்லாம் ஏங்குறோமோ ஆண்டவர் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம், உன்னை காப்பாற்றி உன்னை காத்து கொள்கிறவர் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கார்? ஆதியாமம் 9:9 வாசியுங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9:9. உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். நல்ல பலத்தமா ஆண்டவர் சமூகத்தில் கைகளை தட்டி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முத ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 9:9 சொல்லுது, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வருகிற உங்க சந்ததியோடும். இதை விட என்ன பாக்கியம் வேணும்? இதை விட நமக்கு என்ன பாக்கியம் வேணும்? அல்லேலூயா. 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷம் 2025 முதல் நாளில் அதிகாலையில் அப்பா சொல்ற வார்த்தை, இந்த வருஷம் நான் உன்னை காப்பாற்றுவேன். எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை யாராவது ஒரு நல்ல சத்தமா வாசிங்க. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. என்ன செய்ய போறாரா? என்ன செய்ய போறாரா? இந்த வருஷம் வறட்சி இல்லாத ஆண்டுங்க. உங்களுக்கு வறட்சி இல்லாத ஆண்டுங்க. உங்களுக்கு மழையை கொடுக்கிறாரோ? தண்ணி இறக்கிறீங்களோ இல்லையோ, அப்பா சொல்றாரு, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி நான் உனக்கு தண்ணீர் பாய்ச்சி. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, உன்னை ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். மேல உள்ள வசனத்தை வாசித்தா ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் சொல்லி வரும் பொழுதுதான் சொல்லுவார். அந்த 3வது வசனத்துல, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன தண்ணீர் பாய்ச்ச போகிறார்? நானும் அபிஷேக ஒளிவ மரம், தேவாலயத்தில் நடப்பட்டவன், அவர் சமூகத்தில் வாழ்கிறவன், அவரையே நம்பி இருக்கிறவன். நல்ல கைகளை தட்டி, அவருடைய வசனம் தான் எனக்கு பசியாற்றும் உணவு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நீர்ப்பாய்ச்ச போகிறார், நீர்ப்பாய்ச்ச போகிறார். வனாந்திரத்தை பார்த்து உள்ள வந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையோடு நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தரை நம்பி போங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகி போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம்லாம் எப்படிங்க நடக்கும் வாழ்க்கையில்? மருத்துவ ரிப்போர்ட்டில் பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் தான் வழி. 1000 பேருக்கு வர்ற ஒரு பிரச்சனை உன் பிள்ளைக்கு வந்திருக்கம்மா. ஐயோ, என் பிள்ளை இந்த வயசில் 2 வயசில் அதை தாங்காதே, என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவரே தாயின் கருவிலை உள்ளுறுப்புகளை உண்டாக்கினவர், அவைகளை உருவாக்கினவர், நம்மளை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைபட்ட அத்தனை வாசல்களை திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி, என் வேலை என்ன தெரியுமா? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை என்ன செய்து காப்பாற்றி. இன்னைக்கு காலையில் நம்ம மாறி ஒரு யோசுவாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன யோசுவா, மழை எப்படி யோசுவா? மழை இல்லாத இப்போ நல்லா இருக்குன்னு நினைச்சோம், அந்த நேரம் பார்த்து மழை வந்துட்டா யோசுவா அப்படின்னு கேட்குறேன். அவன் யோசுவா, இல்லை மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, இங்கே கொஞ்சம் கடலைக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு மாமா. எதுக்கு சொல்லுங்கள், எதுக்கு? என்ன கடலைக்கு? நிலக்கடலைக்கு. ஆமே. எத்தனை பேர் ஏங்குனாங்களோ, ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சம் வானத்தை திறந்து விட்டார். ஆமே. அல்லேலூயா. கிறிஸ்மஸில் நம்ம பிள்ளைகள்லாம் பனியில் வந்துட்டு போனோம். ஆமேன். ஆண்டவர் பார்த்தாரு, எனக்கு லைட்டாக தூத்தலை கொடுத்து உனக்கு பனி இல்லாமல் நான் என்ன செஞ்சிடுறேன், நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆமே. பக்கத்தில் கையை பிடித்து சொல்லுங்க, இந்த வருஷம் பூரா சந்தோஷ ஆண்டு தான், அது நம்ம கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த வருஷம் பூரா அது யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குன்னு அவரை காட்டக்கூடாது. அவர் நம்மளை சொல்லிட்டாரு, காப்பாற்றுவேன், காத்து கொள்ளுவேன், நான் உன்னை தேடி வருவேன், உனக்கு அதிகால சகாயம் பண்ணுவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். வரிசையாக அவர் வார்த்தையை பூரா சொல்லிட்டாரு. இந்த வருஷம் சந்தோஷ ஆண்டுன்னு சொன்னால் அது நம்ம கையில் இருக்கு. அவரை உறுதியாக பிடிக்க போகிறோம். அவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருத்தனை நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் அதிகாலையிலும் காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. பாளையம் புறப்பட்டு போகும்போது சொல்லுங்க, வீட்டில் கணவர் புறப்பட்டு போகிறாங்களா, பிள்ளைங்க புறப்பட்டு போகிறாங்களா, வார்த்தை அறிக்கையிடுங்க, எப்பா காப்பாற்றி காத்து கொள்ளுவீங்கப்பா. ஆமே. படகு அனுப்புறீங்களா, காப்பாற்றி காத்து கொள்வீங்கப்பா. வள்ளத்தை அனுப்புறீங்களா, காப்பாற்றி காத்து கொள்வீங்கப்பா. கார் அனுப்புறீங்களா, காப்பாற்றி காத்து கொள்வீங்கப்பா. எந்த வேலைக்கு, வயரிங் வேலைக்கு போறீங்களா, டிரைவிங் வேலைக்கு போறீங்களா, உப்பளத்துக்கு போறீங்களா, 100 நாள் வேலைக்கு போறீங்களா, விவசாய வேலைக்கு போறீங்களா, கம்பெனி வேலைக்கு போறீங்களா, கர்த்தர் உங்களை காப்பாற்றி காத்து கொள்ளுகிறவர். நல்ல கைதட்டி உங்களை இந்த வருஷம் நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு பெரிய மகிமையை நான் உணர்றேன். அதனால் அப்பா சொல்லியிருக்கிறார், இந்த வருஷம் காப்பாற்றி காத்து கொள்ளுவேன். ஆமே. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், போன வருஷம் அப்பா சமூகத்தில் என் கிருபை உனக்கு போதும், அந்த படம் இருக்காப்பா, அந்த படம் இந்த படம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க, இதை பார்த்தாவே என் கிருபை உனக்கு போதும்னு போட்டாங்க பாருங்க. அவர் கொடுத்த வார்த்தை என்கிட்ட நிறைய வார்த்தை பேசியிருந்தார். பள்ளிபீடத்துலேருந்து வந்துச்சு, பட்டயமெல்லாம் உருவி போகும், உத்தரவாதம் பண்ணு, ஜீவனுக்கு உத்தரவாதம் பண்ணு, காரியத்துக்கு உத்தரவாதம் பண்ணு, பெரிய பாரமாக இருந்துச்சு. இந்த 2024 12வது மாதம் தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார். பரிதாபமாக நின்ற அந்த ஆடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அத்தனை ஓநாய்க்கு மேலே கடி பிடிக்கிறது போல ஒரு அனுபவம் கடந்த வருஷம். ஒரு கரம் நம்மளை தாங்கிட்டு. ஆமென். வருஷம் முடியும் போது அப்பா சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அத்தனை ஓநாயும் கொண்டு அந்த ஆடு அதுக்கு மேலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அதை பலப்படுத்தினார். 2025 கர்த்தர் சொல்ல வார்த்தை, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இரவும் பகலும் நான் உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். உன் நாவு தாகத்தினால வரலாது இந்த ஆண்டு. உங்க நாவு, உங்க பிள்ளைங்க நாவு தாகத்தில் வர்ற. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க தாகமா இருக்குன்னு சொல்லாது. நீங்கள் எதையும் ஏங்கி பார்க்க மாட்டீங்க, நிறைவாய் அப்பா உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. 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 ஏன்னா உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்கிறார், நான் உனக்கு டெய்லி தண்ணீர் பாய்ச்சுவேன். டெய்லி என்ன பாய்ச்சுவேன்? என்ன பாய்ச்சுவேன் சொல்லுங்கள்? டெய்லி தண்ணீர் பாய்ச்சுவோம். அப்பா டெய்லி தண்ணீர் பாய்ச்சி டெய்லி நம்மளை காப்பாற்றி டெய்லி காத்து கொண்டார்னா இந்த வருஷம் போகிற நம்மளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. 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 ஆமாம், வருஷம் பிறந்திருக்கே எப்படி இருக்கும்? அங்கே கொண்டு போடுறாங்க, இங்கே கொண்டு போடுறாங்க. எங்கனாலும் என்ன போட்டாலும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன்ப்பா. கடைசி வரைக்கும் என் வேலை அதுதான். ஆமென். அல்லேலூயா. குண்டு வந்து விழுகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமென். அப்போ என் ராஜா வந்துடுவார். ஆமென். அல்லேலூயா.
இந்த 2025 ஒரு பெரிய மகிழ்ச்சியை அப்பா உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. நான் உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை காத்துக்கொள்வேன். ஏன் மறுபடி இந்த வார்த்தை வருதுன்னா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து இதை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. அப்படியே முழங்கால் படிடுங்க தேவ ஜனமே. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு 2 கையை கும்பிட்டு, என்னை காப்பாற்றி காத்து கொள்ளுகிறவரே. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட முழங்கால் படிக்க முடிஞ்சால் போட்டுருங்க. கைகளை கும்பிட்டு, என்னை காப்பாற்றி காத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை காப்பாற்றி காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா இந்த வருஷம் அப்பா கையே உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கு. அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னை நிலைத்திருந்தா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நீ என்னை நிலைச்சிருந்தா நான் ஒன்றில் நிலைத்திருப்பேன். அவர் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரருங்க. அவர் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர். அருவருப்பா உன்னத பாட்டில் இருந்தது போல் அருவருப்பாக பார்க்கப்பட்டீங்களா? என் அப்பா இந்த வருஷம் உங்களை அழகாக பார்க்க வைப்பார். கருத்து போச்சா உங்கள் முகம்? கண்ணீராக வடித்து கருத்து போச்சா? நிறைய காரியத்தை ஏங்கி போனீங்களா? நீ துன்பத்தை கண்ட, துயரத்தை கண்ட, இந்த வருஷம் ரெட்டிப்பாக காண்கிற வருஷம். 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 இந்த வருஷம் நன்மையை காண்கிற வருஷம். இந்த வருஷம் பலனடைகிற வருஷம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்று குறைவில்லாதபடி கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி. இந்த சரணத்தை பாடு தம்பி டேனி. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே நீ வேரூன்றுவா, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. அப்படியே நானே காப்பாற்றுவே. உங்க மேல நீர் பாய்ச்சுகிற நேரம் இது. நாள்தோறும் நீர் கர்த்தருடைய அபிஷேக நேரம் இது. இரவும் பகலும் காத்துக்கொள்வே உன்னை, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே நீ வேரூன்றுவா, என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே. நீ வேரூன்றுவா. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரே இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை காப்பாற்றி காத்து கொள்ளுகிற ஆண்டு, நம்மளை அவர் தாழ்த்து கொள்ளுகிற ஆண்டு. இனி தீங்கை காண்பதில்லை. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். உன்னை தேடி பார்த்து அதிகாலையிலே சகாயம் பண்ணுவேன். உங்களை காக்கிறவர் உறங்கா. அவர் சத்தத்தை கேட்கிறவருடைய ஆடுகள் அவருக்கு பின் செல்லுகிறது. அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் மாறாதவர். பிதாவே, இந்த வருஷம் இந்த வாக்கை நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்கு நீங்க எங்களுக்கு எழுதி வைத்த வாக்கு. எங்கள் வாழ்க்கையில் இதை நாங்கள் சுதந்திரிப்போம். இந்த வருஷ கடைசியில் இந்த சபையில் இந்த வார்த்தையை கொண்டு அநேக குடும்பங்களை நீங்கள் நிலைநிறுத்த போகிறீங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீங்கள் நீர்ப்பாய்ச்ச போகிறீங்கப்பா. ரட்சிப்பை ஊற்ற போகிறீங்கப்பா.
ரட்சிப்பை ஊற்ற போறீங்கப்பா. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட போகுது. மந்தை பெருக போகுதுப்பா. மந்தை பெருக போகுது. ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்க போறீங்க. அந்த மகிமை இந்த வருஷம் பார்க்க போற ஆண்டவரே. தகப்பனை ரட்சிக்க போறீங்க, தாயை ரட்சிக்க போறீங்க, சகோதரனை ரட்சிக்க போறீங்க, சகோதரியை ரட்சிக்க போறீங்க, பிள்ளைகளை ரட்சிக்க போறீங்க, பேர பிள்ளைகளை ரட்சிக்க போறீங்க. எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை நீங்க கொடுக்க போறீங்க. இந்த வருஷம் எதிர்காலத்தை நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உட்காருவோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா.